ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பாலாக்கீரை பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்து 3 தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே தக்காளி 4 தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் 10 வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 3 ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி பாலாக்கீரை 2 கத்தை எடுத்து நல்லா 4 தடவை வாஷ் பண்ணி அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் நம்ம பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். கீரையை நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை 1 கொத்து போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். கூடவே வரமிளகா 2 கிள்ளி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருந்த பருப்பையும் கீரையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா இப்போ இது ஒரு 2 கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு பாலாக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.